Very happy evening, friends. In today's session, we'll be looking into this unit 11, Eco-Friends, in that activity 11. The activity 11 எதை பத்தினது அப்படின்னா affixes அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த affixesனா என்ன, அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதற்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். ஒரு குவிஸ் விளையாடி பார்ப்போம். படங்கள் மூலியமா நம்ம இந்த அஃபிக்ஸஸ்லயே 2 விதங்கள் இருக்கு. ஒண்ணு ப்ரீஃபிக்ஸ், இன்னொன்னு சஃபிக்ஸ். இந்த இரண்டுக்குமான அர்த்தம், என்னெல்லாம் வார்த்தைகள் நம்ம ப்ரீஃபிக்ஸா உபயோகிக்கிறோம், என்னெல்லாம் வார்த்தைகள் நம்ம சஃபிக்ஸஸ்ல பயன்படுத்துறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது நம்மளுடைய புத்தகத்துல எங்க இருக்கு இந்த ஆக்டிவிட்டிங்கிறத முதல்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். So this is the topic that I am referring to. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Affixes. முதல்ல அர்த்தத்தை என்னங்கிறத புரிஞ்சுப்போம். சரியா? அதுக்கப்புறம் இங்க கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அட்ஜெக்டிவ நவுனாவும், அட்ஜெக்டிவ்ல இருந்து அது நவுனா மாறுறத எப்படி மாறுறது, இந்த சஃபிக்ஸோ அல்லது ப்ரீஃபிக்ஸை பயன்படுத்தும் பொழுது அது எப்படி மாறுறது, இது எல்லாமே நம்ம புரிஞ்சுப்போம். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி 11 நம்ம சால்வ் பண்ணுவோம். முதல்ல இந்த அஃபிக்ஸஸ் இதுக்கான அர்த்தம் என்ன? லெட்டர் ஒரு எழுத்து அல்லது கோர்வைகளான எழுத்து ஆர் குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் that are added சேர்க்கப்படுகிறது. இது சேர்க்கப்படுறது கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைக்கு முன்பாகவோ அல்லது அந்த வார்த்தையின் பிறகோ நாம் அதை பயன்படுத்துகிறோம். A letter or group of letters that are added to the beginning. வார்த்தையின் ஆரம்பத்திலேயே நாம் உபயோகிக்கிறோம் அல்லது எழுதுறோம். or end of the word, அல்லது வார்த்தையின் இறுதியில் நாம் எழுதுகிறோம். அதாவது இந்த வார்த்தை முடியுதுன்னா இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எழுதக்கூடிய சில எழுத்துக்கள், அதுதான் நான் இப்போ சொன்னேன். இப்படி சேர்க்கறதுனால என்ன ஆகும்? அர்த்தம் முழுமையா மாறி போயிடும். A letter or group of letters that are added to the beginning or end of the word, that அது வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் முழுமையாக மாற்றி விடுகிறது. And it changes its meaning. இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே இந்த எழுத்துக்களை இந்த கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைக்கு முன்பாகவோ அல்லது அந்த வார்த்தைக்கு பிறகு நாம் சேர்க்கும் பொழுது கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையின் அர்த்தமே மொத்தமாக மாறிவிடுகிறது. அப்படி இருந்தால் அதை நாம் அஃபிக்ஸ் என்று அழைப்போம். Plural form affixes. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஹாப்பி. ஹாப்பினா என்ன? நான் சந்தோஷமா இருக்கேங்கிறத ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோமா? வாக்கியமா சொல்லும் பொழுது, வாசிக்கும் பொழுது ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வார்த்தையாவே இருக்கும் பொழுது என்ன? ஹாப்பி. சரி, நான் இங்க என்ன சொன்னேன்? A letter or group of letters that are added to the beginning. இந்த வார்த்தைக்கு ஆரம்பத்திலோ அல்லது
இந்த வார்த்தை எழுதிய பிறகு இந்த லெட்டர் வைக்கு அப்புறம் சேர்க்கக்கூடிய எழுத்துக்கள் இருந்தால் அது முற்றிலுமாக இந்த வார்த்தை எதை எழுதப்பட்டதோ அதனுடைய அர்த்தமே மாறி விடுகிறது. சோ இந்த வார்த்தை ஹாப்பின்னு இருக்கு இல்லையா, இத முன்னாடி சில எழுத்துக்களை சேர்க்கிறோம்னா என்ன சேர்க்கலாம்? இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னா ஐ எம் ஹாப்பின்னு சொன்னோம். இப்ப நான் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அது என்ன வார்த்தையா மாறும்? அன்ஹாப்பி. சோ இங்க என்ன அது? கொடுக்கப்பட்டு இருந்த வார்த்தை ஹாப்பி, சரியா? ஆனா நான் என்ன பண்றேன்? I'm adding group of letters to the beginning of the word. இந்த வார்த்தைக்கு முன்பாக நான் சில எழுத்துக்களை சேர்க்கிறேன். அந்த எழுத்துக்களை சேர்க்கும் பொழுது இது முற்றிலுமாக புது அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக மாறிவிடுகிறது. அன்ஹாப்பி. ஹாப்பினா நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இல்லைன்னா நான் அன்ஹாப்பின்னு தானே சொல்லுவேன். சோ அது எதனால மாறுது? இந்த எழுத்துக்களான UN நான் இந்த வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்கறதுனால இப்படி அமையுது. இது போல நிறைய எழுத்துக்கள் இந்த வார்த்தைக்கு முன்பாகவும் அந்த வார்த்தை எழுதிய பிறகும் நாம் பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தைகள் எதெல்லாம் எழுத்துக்களான UN சேரும் பொழுது அன் என்று ஒரு வார்த்தையாக படிக்கிறோம். இது போன்ற எழுத்துக்களை நாம் கொடுக்கப்பட்டிருந்த இந்த ரூட் வேர்ட் அல்லது பேஸ் வேர்டுக்கு முன்பாகவோ அதன் பிறகோ சேர்க்கும் பொழுது அதை நாம் அஃபிக்சஸ் என்று சொல்கிறோம். ஒருவேளை முன்பாக சேர்க்கப்பட்டிருந்தால் இந்த கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தைக்கு முன்னாடி நான் சேர்க்கிறேன்னா இந்த அன்னுங்கிற வார்த்தை இங்க எழுதியிருக்கோம் இல்லையா, இது என்ன ஆகும்? இத ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு அழைப்போம். ஏன் இத ப்ரீஃபிக்ஸ்னு அழைக்கிறோம் மேம்? இத கொடுக்கப்பட்டிருந்த இந்த பேஸ் வேர்ட் அல்லது ரூட் வேர்ட் எந்த வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்கப்படுகிறதோ அதை நாம் பேஸ் வேர்ட் என்று அழைப்போம் அல்லது ரூட் வேர்ட் என்று சொல்வோம். சரியா? என்னன்னு சொல்லுவோம்? என்னோட திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. பேஸ் வேர்ட் அல்லது ரூட் வேர்ட். சரி, அதற்கு முன்பாக சில எழுத்துக்களை, கோர்வையான எழுத்துக்களை நாம் சேர்க்கும் பொழுது அதை நாம் ப்ரீஃபிக்ஸ் என்று அழைக்கிறோம். ஒருவேளை இந்த ரூட் வேர்டுக்கு பிறகு நான் சேர்க்கிறேன் என்றால் அதை நாம் என்னவென்று அழைப்போம்? சஃபிக்ஸ் என்று அழைப்போம். என்னன்னு கூப்பிடுவோம்? சஃபிக்ஸ்னு கூப்பிடுவோம். உற்சாகம், சியர். இந்த வார்த்தைக்கு நான் சில எழுத்துக்களை இந்த சியருங்கிற வார்த்தையை எழுதினதுக்கு அப்புறம் நான் சேர்க்கணும் அப்படின்னா என்னென்ன சேர்க்கலாம்? ஒண்ணு சியர்ஃபுல்னு சொல்லலாம். ஐ எம் a cheerful person. நான் உற்சாகமாக இருக்கக்கூடிய நபர். அவன் உற்சாகமாக இல்லை. அவனுடைய அம்மா ஊருக்கு போன பிறகு அவன் உற்சாகமாக இல்லை. cheerful, cheerless. ரெண்டும் வேற வேற அர்த்தம். என்னெல்லாம் சஃபிக்ஸா பயன்படுத்தலாங்கிறத நான் இங்க சொல்றேன். இந்த வார்த்தையான சியருக்கு இதன் பிறகு எழுதக்கூடிய சில எழுத்துக்கள் ஒன்று ஃபுல் என்ற வார்த்தையாக இருக்கலாம் அல்லது லெஸ் என்னக்கூடியதாக இருக்கலாம். இந்த ஃபுல்லுங்கிற வார்த்தையை சேர்த்தா அதுக்கான அர்த்தம் முற்றிலுமாக மாறிவிடுகிறது. இந்த வார்த்தையுடன் லெஸ் சேர்த்தால் உற்சாகம் இல்லை என்ற அர்த்தத்தை தெரிவிக்கும். இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அஃபிக்சஸ்னா கோர்வைகளான எழுத்துக்கள் அல்லது ஓர் எழுத்து. அதை கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைக்கு முன்பாகவோ அல்லது அதன் பிறகோ நாம் எழுதும் பொழுது உருவாகக்கூடிய புது வார்த்தை அர்த்தம் உருவாகக்கூடிய புதிய வார்த்தையினுடைய அர்த்தம் முற்றிலுமாக மாறிவிடுகிறது. இட் சேஞ்சஸ் இட்ஸ் மீனிங்.
ப்ரீஃபிக்ஸ்னா நீங்க என்ன சொன்னீங்க மேம்? வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய சில எழுத்துக்கள் அல்லது எழுத்து, அது ப்ரீஃபிக்ஸ்னு சொல்றோம். வார்த்தைக்கு அப்புறம் எழுதக்கூடியதை நம்ம என்ன அழைக்கிறோம்? சஃபிக்ஸ்னு அழைக்கிறோம். ஸோ என்னெல்லாம் வார்த்தைகளை நம்ம ப்ரீஃபிக்ஸா பயன்படுத்துறோம், எதெல்லாம் நம்ம சஃபிக்ஸஸா பயன்படுத்துறோம், அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். I'll show you a chart wherein it has a list of prefixes and suffixes. Prefix. So இதுக்கான அர்த்தம் என்ன மேம்? Prefixனா they can also, a prefix is placed. Prefix என்பது ஆரம்பத்திலேயே உபயோகிக்கப்படுகிறது. is placed at the beginning of a root word. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை, அதை நாம் ரூட் வேர்டு என்று அழைக்கலாம் அல்லது பேஸ் வேர்டு என்று சொல்லலாம். A prefix is placed at the beginning of a root word to change its meaning. அதனுடைய அர்த்தத்தை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள ரூட் வேர்டு அல்லது பேஸ் வேர்டுக்கு முன்பாக சேர்க்கப்படுகிறது, ஆரம்பத்திலேயே உபயோகிக்கப்படுகிறது. They can also make a word negative. இப்ப ஹாப்பிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தையில கொடுக்கப்பட்ட ஹாப்பிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்தோம்? அன்னுங்கிற வார்த்தைய சேர்த்தோம், எழுத்துக்கள். ஆனா என்ன சேர்த்தோம் இல்லையா? அது சேர்க்கும் பொழுது என்ன ஆகுது? வார்த்தையினுடைய அர்த்தமே எதிர்ப்புற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா மாறிடுறது. ஹாப்பி, அன்ஹாப்பி. சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இல்ல. Unhappy. The new word that has got formulated becomes the opposite. This word happy. So அது போல இதெல்லாம் நம்ம ப்ரீஃபிக்ஸா உபயோகிக்கிறோம் ஆங்கிலத்துல. இந்த எழுத்துக்களான டி, எழுத்துக்களான டிஸ், ஓவர், எக்ஸ், இல், ப்ரோ, இம், மிஸ், MIS, இன், நான், அன், ப்ரீ. இந்த மாதிரி ப்ரீஃபிக்ஸஸ் சேர்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனுடன் ஒரு வார்த்தையையும் நான் இப்ப இங்க காமிக்க போறேன். டிஸ்ங்கிறது இருந்துதான். டிஸ்னா நீக்குதல், ரிமூவல் ஆர் எக்ஸ்பல்ஷன். டிஸ்அட்வான்டேஜ், டிஸ்கனெக்ட். ஒருவேளை உங்களுக்கு அது பெரிதாக தெரியவில்லை என்றால் நான் போர்டில் எழுதுகிறேன். டிஸ்கனெக்ட். The internet connection got disconnected. பொழுது நான் கிளாஸ் எடுத்திருந்தேன், திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா என்னுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டிஸ்கனெக்ட் ஆயிடும். டிஸ்கனெக்ட். கனெக்ட் என்னதுதான் கனெக்ட் என்று எழுதக்கூடிய வார்த்தை ரூட் அல்லது பேஸ் வேர்ட். இங்க என்ன ஆகிறது? இந்த டிஸ்ங்கிற ரூட் வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கறதுனால வார்த்தையினுடைய அர்த்தமே முற்றிலுமாக மாறிடுறது. That which is added before the root word or base word is called as prefix. So this word, this is a prefix. We'll take im. முடியும், பாசிபிள். முடியாதுன்னா எனக்கு பண்ணவே முடியாது அந்த வேலையை, வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். முடியாது, வித்தவுட் அல்லது நாட் என்ற அர்த்தத்தை அது தரும். இம்மெச்சூர், இம்ப்ராப்பர், சரியான விதத்துல இல்லைன்னா இம்ப்ராப்பர். இம்பாசிபிள், கண்டிப்பாக அல்லது முற்றிலுமாக முடியாது என்று சொல்லும் பொழுது. இம்ப்ராப்பர், இம்பாசிபிள், இம்மெச்சூர். ஒரு உதாரணம் பார்த்தோம், அன்ஹாப்பி சொன்னோம். அன்னுங்கிறது என்ன அர்த்தத்தை தருதுன்னா நாட். அன்ஹாப்பி. அன்பிளக்,
அந்த சாக்கெட்ல வந்து நம்ம இப்படி பிளக்க சொல்லுவோம். அந்த சாக்கெட்ல இருந்து நான் இந்த பிளக்கை எடுக்கிறேன் அப்படின்னா அன்பிளக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். UNPLUG உண்மையாக இருப்பது, ரியல் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக இல்ல, போலித்தனமா இருக்குன்னா அன்ரியல், UNREAL. முகமூடி போட்டுட்டான் அவன். He masked his face. I asked him to unmask. அவன் முகமூடியை எடுக்க சொன்னேன். Unmask. Mask. Unmask. This un is again a prefix. Non. NON. Non-attachment. Non-violence. Not. Non-violence. Nonsense. Non-living. உயிருள்ள ஜீவன்கள் லிவிங் பீயிங்ஸ். உயிரில்லா ஜீவன்கள் நான் லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். மிஸ், MIS, மிஸ் தவறு, ராங் அல்லது பேட், தப்பு. மிஸ்பிளேஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டேன் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தவறுதலா புரிந்து கொள்றது. மிஸ்லீட், தவறுதலான வழியில வழிகாட்டுறது, மிஸ்லீட். இன், ஐயன்கிற எழுத்துக்கள், இன் இதை நாம் ப்ரீஃபிக்ஸாக உபயோகிக்கிறோம். நாட் அல்லது வித்தவுட். இன்சஃபிஷியன்ட், போதுமான அளவு இல்லை அப்படிங்கிற போது இன்சஃபிஷியன்ட் சொல்லுவோம். பார்க்கவே முடியல, இன்விசிபிள், அங்க இருக்கிறதே எனக்கு தெரியல, இன்விசிபிள். இன்அடிக்வேட், inadequate. Yes, these words aren't much visible. I'll write it on the board for you. So, இந்த இன்னுங்கிற ப்ரீஃபிக்ஸை சேர்த்த சில வார்த்தைகளை தான் பார்த்திருக்கோம். இன்சஃபிஷியன்ட், inadequate, invisible. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம ப்ரீஃபிக்ஸ்ல இப்ப பார்த்திருக்கோம். அடுத்தது சஃபிக்ஸ பார்ப்போம். சரியா? சஃபிக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள ரூட் வேர்ட் அல்லது பேஸ் வேர்டுக்கு பிறகு சேர்க்கக்கூடிய எழுத்துக்கள் அல்லது எழுத்து, அதை நாம் சஃபிக்ஸ் என்று அழைக்கிறோம். Suffixes are letters at end of the base word. Suffixes are letters that are added at the end of base word. இந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம சேர்க்கிறோம். EN, full, FUL, ship, friend, friendship சொல்லுவோமா? meant, excitement, entertainment, entertain, entertainment. கொடுக்கப்பட்டுள்ள இந்த பேஸ் வேர்டானது என்டர்டெயின். அதன் பிறகு நாம் சேர்க்கக்கூடிய இந்த பொறுமையான எழுத்துக்கள் தான் NENT. அதை சேர்த்தால் புது அர்த்தத்தை தரும். ness, FY, five, less, leak, fatness, closeness, meant, punishment, engagement, punishment,
engagement, தண்டனை, root word. After this root word, I am adding this MENT. This is the suffix over here. Engagement, less, LESS, timeless, careless, needless, justify, satisfy. Here we see few examples for suffixes. Full, harmful, fearful, cheerful. Harmful, ஆபத்தானது, harmful. பயத்துடன் இருப்பது, fearful. Cheerful, உற்சாகத்துடன் இருப்பது. So in our textbook, it is mentioned that the word class and or the meaning of words are changed by adding affixes. Affixesனா அதுல prefixும் இருக்கலாம், suffixும் இருக்கலாம். ஒண்ணு இந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம சேர்க்கிறோம் அல்லது அந்த வார்த்தை எழுதிய பிறகு நாம் சேர்க்கிறோம். இந்த சேர்க்கக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் affixes என்று அழைக்கிறோம். Letter or group of letters that are added to the beginning or end of the word that changes its meaning. இதுதான் நான் மீனிங்கா உங்களுக்கு தந்திருப்பேன். இந்த அஃபிக்ஸ்னா என்னங்கிறது. ஸோ என்ன மாதிரியான அஃபிக்ஸஸ்லாம் நம்ம பயன்படுத்துறோம்? அன், ஃபுல், லெஸ், டிஸ், இலி, நெஸ், ஃபுல்லி, ரீ, இது போன்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது அர்த்தம் முற்றிலுமாக மாறிவிடுகிறது. The meaning of the word is changed, but the word class is same. ஒரு அட்ஜெக்டிவாவே இருக்கு, ஆனா அது ஆப்போசிட் வேர்டா மாறிடுறது. எப்படி மேம் அது? இப்ப ஹாப்பிங்கிற வேர்ட் ஒரு adjective, word that modifies or describes the noun. It's called as adjective. ஒரு பெயர் சொல்ல பத்தி கூடுதலான தகவலை அது தருது அப்படின்னா அதை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க எழுதியிருக்கிறதும் அட்ஜெக்டிவ் தான். இங்க இந்த அன்னுங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கிறோம் இந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி. ஏடிஜேனா அட்ஜெக்டிவ். The meaning of the word is changed, but the word class is the same. Word class is the same, but the meaning is getting changed soon after I add this prefix. இந்த ப்ரீஃபிக்ஸை நான் பயன்படுத்திய பிறகு அர்த்தமானது முற்றிலுமாக மாறிவிடுகிறது. இந்த வார்த்தையை வச்சு ஒரு சாதாரண உதாரணமா நம்ம பார்க்கலாம். சரியா? வார்த்தைகளா புரிஞ்சுக்கும். இதை எப்படி நம்ம ஒரு வாக்கியத்துல பயன்படுத்துவோம்? She looks so happy. ரொம்ப சந்தோஷமா காணப்படுறா. She looks so happy. He was unhappy being
இந்த டீம்ல இருந்து அவனை நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப சோகமா இருந்தான். ஹாப்பி அன்ஹாப்பிய பயன்படுத்தி ஒரு எளிதான வாக்கியங்களை நம்ம பார்த்திருக்கோம். Next word that is given is kind. ஒரு அன்பான நபர். He is a kind person. Kind, unkind. அன்பான நபரை he is a kind person. ஒரு அன்பான நபர். இரக்கமற்ற நபரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அன்கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பயன்படுத்தி உதாரணமா எழுதுவோமா? இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி 2 சுலபமான உதாரணங்கள். அவன் எல்லார்கிட்டயுமே அன்பா நடந்துக்கிறான், அன்பா இருக்கா. She is kind to everyone. It was unkind of you to take this toy away. இந்த வார்த்தையான ஹாப்பியும் கைண்டும் அட்ஜெக்டிவ். அதுல நம்ம இந்த ப்ரீஃபிக்ஸ் ஆன அன்ன பயன்படுத்தினதுக்கு அப்புறம் புது அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அமையுது. அதனால என்ன ஆகுது? It changes the entire meaning of the sentence. ஒரு இரக்கமற்ற நபரை நம்ம வந்து அன்கைண்ட்னு சொல்லுவோம். ஆனஸ்ட், டிஸ்ஆனஸ்ட், ஒபீடியன்ட், டிஸ்ஒபீடியன்ட். ஒபீடியன்ட், டிஸ்ஒபீடியன்ட். இந்த உதாரணத்துல என்ன இருக்கு? டிஸ்ங்கிற இந்த ப்ரீஃபிக்ஸ பயன்படுத்தப்பட்டிருக்கு. கனெக்டட், டிஸ்கனெக்டட். இப்ப நம்ம பார்த்த இந்த இரு வார்த்தைகள் அட்ஜெக்டிவ் இது இன்னொரு அட்ஜெக்டிவா மாறுது. அதுவும் எப்படி ஒரு ப்ரீஃபிக்ஸை நம்ம பயன்படுத்துறோம். இந்த ப்ரீஃபிக்ஸ் ஆன அன்ன பயன்படுத்துறதுனால முற்றிலுமாக வேற ஒரு வார்த்தையாக மாறிவிடுகிறது. அது மட்டுமல்லாமல் புது அர்த்தத்தையும் அது தருகிறது. இது அட்ஜெக்டிவ் பார்த்தது. அடுத்தபடியா நம்ம வேர்பு பார்ப்போம். வினை சொல்லுக்கு. Soon after adding this prefix, it becomes the opposite word.
அப்படிலாம் என்னென்ன வார்த்தைகள் மேம் இருக்கு? டூ, ஒரு வேலைய பண்ணு, ஒரு வேலைய செய். டூ. இந்த வார்த்தைக்கு நான் ப்ரீஃபிக்ஸா அன்ன சேர்த்தேன்னா புது வார்த்தையான அன்டு என்பது உருவாகுகிறது. அன்டு. டை, டை ஆர் லேஸ். அன்டை, அவிர்க்கவும். அன்டை, கற்றது அவிர்க்கிறது. யூ டூ யோர் ஹோம்ஒர்க். நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணு. யூ டூ யோர் ஹோம்ஒர்க். இந்த அன்புவை வச்சு ஒரு உதாரணம் பார்ப்போமா? அடுத்த காலத்துல என்ன நடந்திருக்கோ அதை நீ ஒன்றும் மறுபடியும் செய்ய முடியாது. நடந்தது நடந்ததுதான், மறுபடியும்லாம் பண்ண முடியாது. யூ கான்ட் undo the past. You can't undo the past. நடந்து முடிஞ்ச வேலையை எப்படி நம்ம திருப்பி செய்ய முடியுமா என்ன? செய்ய முடியாது. You can't undo the past. So in the form of sentences, you have seen the usage of do and undo. உன்னுடைய ஷூ லேஸை கட்டிக்கணும். யூ நீட் டு டை யோர் ஷூ லேஸ். LACE. உன்னுடைய ஷூ லேஸ் எல்லாம் அவிர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி சொல்லலாம்? யோர் ஷூ லேசஸ் ஆர் untied. உங்களுடைய 2 ஷூல இருக்கக்கூடிய இந்த லேஸ்கள்லாம் அவிர்ந்து போயிருக்கு. untied. Or if you want to use this same format, untie your shoelaces. உங்களுடைய ஷூ லேஸ்லாம் அவுத்துரு. untie your shoelaces. This word beauty, it is a noun, but all you are transforming it into an adjective. How will you do it? Beautiful. Beautiful. ஃபுல்லுங்கிற சஃபிக்ஸை நம்ம சேர்ப்போம். ஸ்பூன், ஸ்பூன்ஃபுல். He believes that அவ எதை நம்புறான்னா அழகுங்கிறது உள்ளேந்து வரக்கூடியது. இந்த வெளி தோற்றம் உண்மையான அழகு கிடையாது. உள்ளேந்து வரக்கூடியதுதான், அதாவது நம்மளுடைய குணம், அதுதான் உண்மையான அழகை வெளிப்படுத்தும். She believes that beauty comes from within. இந்த வார்த்தையான பியூட்டி ஒரு நவுனா பயன்படுத்தும் போது வாக்கியத்துல எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம்.
அதுவே அட்ஜெக்டிவா நம்ம மாத்தி எழுதுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா? இட் இஸ் அ பியூட்டிஃபுல், அது ஒரு அழகான ஓவியம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்பட்டிருக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். ஸோ இந்த அஃபிக்சஸ், அதாவது டிஸ், அன், இது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த கொடுக்கப்பட்டிருந்த ரூட் வேர்ட் அல்லது பேஸ் வேர்டினுடைய அர்த்தமே முற்றிலுமாக மாறிவிடுகிறது. அதை இரண்டு விதமாக நாம் பார்க்கிறோம். ஒன்று ப்ரீஃபிக்ஸ், இன்னொன்று சஃபிக்ஸ். வார்த்தைக்கு முன்பாக சேர்க்கக்கூடியது ப்ரீஃபிக்ஸ், வார்த்தைக்கு பிறகு சேர்க்கக்கூடிய சில எழுத்துக்கள் அந்த வார்த்தையை நாம் சஃபிக்ஸ் என்று அழைக்கிறோம். இது சம்பந்தமா ஒரு வேர்ட் வால்ல குவிஸ் பார்க்கலாம். சரியா? Yesterday we had a dash wonder dash dinner. நேற்றைய இரவு ஒரு அற்புதமான உணவை நாம் சாப்பிட்டோம். Yesterday we had a wonderless dinner, wonderful dinner. என்ன பதில் வரும்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை நம்ம சஃபிக்ஸா இந்த இடத்துல பயன்படுத்தலாம். Please try to answer. Yesterday we had a wonderful dinner. நீங்களும் கண்டுபிடித்திருந்தால் மிக சரி. I spent a sleep dash night worrying about you. உன்னை நினைச்சுட்டே நேற்று ராம் முழுக்க நான் இரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை. Sleepful, sleepless. I spent a sleepless night worrying about you. Do not eat dash healthy foods. Do not eat unhealthy foods. உடலுக்கு தீங்கு விடுவிக்கிற உணவுகளை தயவு செஞ்சு சாப்பிடாத. ஹெல்திக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய சரியான ப்ரீஃபிக்ஸ் வந்து an. She tells lies. பொய் சொல்றா. She is completely dash honest. She is completely dishonest. நேர்மையுடன் இல்லாத நபரை dishonest என்று நாம் சொல்வோம். The use of certain dangerous drugs is illegal. Use of certain dangerous drugs is illegal. So we have answered few questions pertaining to this prefixes and suffixes. In last session, we had seen about simple past tense. Pertaining to that, I have prepared MCQs. Try to answer them. Okay? நடந்து முடிந்த செயலை பற்றி நாம் பேசும் பொழுது அதை நாம் இறந்த காலத்தில் இருப்பதாக புரிந்து கொள்கிறோம் இல்லையா? Give me a minute. I'll share the screen.
ரொம்ப சுலபமான கேள்விகள் தான் நான் இங்க கேட்டிருக்கேன். Complete these sentences with the correct simple past tense forms the given regular verbs. I dash my teeth. Brush clue word. அதுதான் அந்த வினை சொல். அதை நாம் இறந்த காலத்தில் பயன்படுத்த வேண்டும். நான் பல்லை தேய்த்தேன். I brushed my teeth. எது கரெக்டான ஸ்பெல்லிங்கா இருக்கும்? BRUSHD SHED. Larry dashed tennis with his friends. Larry played tennis with his friends. Larry டென்னிஸை தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடினார். Played. Again here spelling makes the difference. PLAYD, PLAYED. They dash for their exam. They studied for their exam. அவர்கள் பரீட்சைக்காக படித்தார்கள். Studied, DYED or is it DIED? Which is the right spelling. They dash him about the wonderful things they had seen. They told him about the wonderful things they had seen. They telling him about the wonderful things they had seen. டெல்லுங்கிற வார்த்தையினுடைய இறந்த காலம் தான் நாம் இங்கு கண்டுபிடிக்க வேண்டும். தாமஸ் dash me with my homework. தாமஸ் என்னுடைய ஹோம்வொர்க்கு உதவி செய்தான். தாமஸ் help me with my homework. HELPED or HELPD. This is the right spelling. எது சரியான பதில்? உதவி செய்தான். உதவி செய்யறான் ஹெல்ப். உதவி செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஹெல்பிங். உதவி செஞ்சான் அப்படின்னா ஹெல்ப். அது ஓகே. இங்க எது கரெக்டான ஸ்பெல்லிங்? Daniel dashed his car. Daniel washed his car. Daniel தன்னுடைய காரை அலம்பினான். WASHED or WASHD. The baby cried a lot. இந்த குழந்தை ரொம்பவே அழுதுது. CRYED, CRIED. The man dashed so fast. The man walked so fast. அந்த மனிதர் வேகமாக நடந்தார். Dash the car. The mechanic repaired the car. The mechanic காரை பழுது பார்த்தார். உங்களுக்கு பதிலானது தரப்பட்டிருக்கிறது. ஆனா எது சரியான எழுத்துக்களுடன் இருக்கக்கூடிய பதில் என்பதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கடைசி கேள்வி. மை மதர் டேஷ் தி பிளான்ஸ். எங்க அம்மா செடி பூக்களுக்கு நீர் ஊற்றினார். மை மதர் வாட்டர்ட் தி ஃபிளவர்ஸ். WATERD or WATTERED. Which is the right spelling? அம்மா பூக்களுக்கு தண்ணி ஊத்தினாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்குங்கிறது நமக்கு இங்க பார்க்க முடியும். அதே சமயத்துல இறந்த காலத்துல கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைக்கு என்ன பயன்படுத்துவோங்கிறதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். Two things are there. So pertaining to today's session, affixes, we'll see the activity which is given in our textbook in next session. Okay, I shall end my class over here. We will again meet in the next session. நன்றி, வணக்கம்.